கிறிஸ்தவ வரலாற்றிலேயே முதன்முறையாக திருச்சபை இல்லாமல், அடிப்படை வசதியும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகள் கண்ணீரோடு எங்களுக்கும் ஒரு திருச்சபை வேண்டும் என்று கிறிஸ்துவையும் உங்களையும் மன்றாடி நிற்கின்றனர். CSI கவுடி ஆலயம், மங்களாபுரம், VBS 2010. ஒரு மேற்பார்வை. இதில் மொத்தம் 175 பேர் பங்கேற்றார்கள். அதில் 160 கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகளும் 15 கிறிஸ்தவ பிள்ளைகளும் உள்ளடங்குவர். இப்பிள்ளைகளின் ஆத்தும கதறல் எங்களுக்கும் ஒரு திருச்சபை வேண்டும் என்பதே. அன்று 5 அப்பம் 2 மீன்களைக் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தாராம் நம் கர்த்தர். ஆனால் இங்கோ மின்சாரம் துண்டிக்கப்படும் போது தன் வேர்வை துளிகளை இந்த பிள்ளைகள் உணவைப் போல் உட்கொள்ளும் அவலம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிதவித்த கிறிஸ்து இன்று மங்களாபுரம் கவுடி ஆலயத்திற்காகவும் பரிதவித்து நிற்கின்றார். இதில் உங்களின் பங்கீடு என்ன? கண்ணிருந்தும் காணாதவராய், உணர்விருந்தும் வெளிப்படுத்த முடியாதவராய் இன்னும் எத்தனை நாள் இந்த உறக்கம்? விழித்திருங்கள், எழுந்து கட்டுவோம், வாருங்கள். விரிவாக்கம் என்ற பெயரில் தங்களுடைய திருச்சபைகளை ஆடம்பரமாக்கிக் கொண்டிருக்கும் அனைத்து திருச்சபை உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய கேள்வி: அடிப்படை முக்கியமா அல்லது உங்களுடைய ஆடம்பரம் முக்கியமா? சிந்திப்பீர். திறப்பின் வாசலில் நின்று நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை மீட்க துடிக்கும் CSI தூய மிகாவேல் ஆலயத்தின் விடுமுறை வேதாகம பள்ளி பங்கேற்பாளர்கள். வருடம் 2010.